أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அது குறிக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியோடும் அல்லாஹுடைய அன்பையும் அவனது அருளையும் எதிர்பார்த்தவளாக எனது இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நம்ம ரமலானுடைய நாட்கள்ல ஆரம்ப நோம்புல இருந்து இதுவரைக்கும் பல்வேறுபட்ட தலைப்புகள்ல நம்ம அல்லாஹை நினைவு கூறுறதுக்காக ஒன்று கூடியிருந்தோம். மீண்டும் அல்லாஹ் இந்த தருணத்தை அடுத்த ரமலான்லதான் அல்லாஹ் நமக்கு இதை திருப்பி கொடுக்கக்கூடியவனா இருக்கான். இங்க எப்படி இந்த தருணத்துல எல்லாரும் இதை அனுபவிச்சோமோ அதே போல அடுத்த முறையையும் அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் நான் செஞ்சுக்கிறேன். இன்னும் ஒரு 3 அல்லது 4 நோன்புகள் தான் மகத்துவமான மாதம், நிறைய நன்மைகள் அள்ளித்தர மாதம், சுவனத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட மாதம். இதுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லி இந்த மாதம் முழுக்க இதுக்கான நிறைய சிறப்புகளை நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் நம்மளை விட்டு கடந்து போறதுக்கு இன்னும் 3 நாட்களோ அல்லது 4 நாட்களோ தான் இருக்கு. அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு அடுத்த ஆண்டு கொடுக்கக்கூடியவனா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த கடைசி 10 இரவுகள்ல தொடர்ந்து என்ன தலைப்பு பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, தஹிக்கும் உன்னை ஜஹன்னம் அப்படிங்கிற தலைப்புல நரகம் பத்தி தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துட்டு வரோம். நரகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், அது எவ்வளவு கடுமையானதா இருக்கு, அது அல்லாஹ் யாருக்காக தயார்படுத்தி வச்சிருக்கான், நரகத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்கள் எல்லாம் எது எது, என்னென்ன அமல்கள் செஞ்சா நம்மளே நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கலாம், விடுவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் நேற்று வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும், என்னவா இருக்கும்? நான் நரகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நரகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன அமல் செஞ்சா என்ன நானே நரகத்துல இருந்து விடுவிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும்? சாட்ல போடுங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்த பத்தின அறிவு கிடைச்சாச்சு. அதுல உள்ள அந்த நரகத்துக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தெரிஞ்சுக்கிட்டதோட நின்றணுமா, இல்ல அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருக்கணும். வேற நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? நடைமுறைப்படுத்தணும்ல. எதெல்லாம் அல்லாஹ் செய்யுங்கன்னு சொன்னானோ அந்த விஷயங்களை செய்யணும். எதை அல்லாஹ் செய்யாதீங்க, இது உங்க நரகத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னானோ அந்த விஷயங்கள்ல இருந்து நாமளே என்ன செஞ்சுக்கணும்? தற்காத்துக்கணும். அப்போ பிராக்டிக்கலா இதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தும் போது ஈஸியா நடைமுறைப்படுத்திடலாமா? ஈஸியா செஞ்சிடலாமா? நம்ம ஒரு 12 குணம் நரகத்துடைய குணம்னு பார்த்தோம், அதை ஈஸியா நம்மளை விட்டு தவிர்த்துக்க முடியுமா? ஒரு 10 குணங்கள் கிட்ட நம்ம நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய குணங்கள்னு பார்த்தோம். இதை நான் நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சா இன்னையில இருந்து என்னால இது ரெண்டையுமே ஈஸியா செஞ்சிட முடியுமா? ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா கஷ்டம். அதை நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கான சில சிக்கல்கள் ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு நம்மளோட வீடுகள்லயே பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி இதை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிருப்போம், நினைச்ச மாதிரி முடிக்க முடியுமா? நிறைய இடையூறுகள் வரும். அப்போ அது சாதாரண உலக விஷயத்துக்கே அவ்வளவு இடையூறு வரும்போது அல்லாஹுவை நெருங்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுத்து வைக்கும் போது ஷைத்தான் அதை நமக்கு ஈஸியா கொடுப்பானா இல்ல கஷ்டப்படுத்தி காட்டுவானா? நிறைய நடைமுறை சிக்கல்கள் வரும். அதுலயும் எந்த விஷயத்துல நடைமுறை சிக்கல் வரும் பாருங்களேன். தீமையை விட்டு நம்ம விலகுறது நமக்கு சிக்கலா இருக்குமா, இல்ல நன்மையை செய்யறது சிக்கலா இருக்குமா? 2 பார்த்தோம்ல நம்ம. ஒண்ணு தீமையை விட்டு விலகணும், இன்னொன்னு நன்மை செய்யணும். இந்த 2ல எதை ஃபாலோ பண்ணும் போது நமக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்கும், இன்னல்கள் இருக்கும்? நன்மையை பின்பற்றும் போதா? உண்மையா நமக்கு எதுல ரொம்ப சிக்கல் இருக்குன்னா தீமையை விட்டு விலகிறதுலதான் அதிகமான சிக்கல் இருக்கும். இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எத்தனை மனிதர்கள் பாக்குறோம். தொழுகுவாங்க, 5 நேரம் வணக்கசாலியா இருப்பாங்க, ஆனா வட்டிக்கு விட்டு இல்ல வட்டியோட உண்றவங்களா இருப்பாங்க. 5 நேரம் தொழுகையாளியா இருப்பாரு, ஆனா விபச்சாரம் செஞ்சுட்டு இருப்பாரு. 5 நேரம் தொழுகையாளியா இருப்பாரு, மத்தவங்களை பத்தி தவறான வார்த்தைகளும் சபிக்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துவாரு. இப்ப சில நேரங்கள்ல நன்மை நமக்கு இலகுவா பிராக்டிஸ் ஆயிடுது, அதனுடைய ஆழம் தெரியாம இலகுவா பிராக்டிஸ் ஆயிடுது. நிறைய பேர் தஹஜ்ஜத் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு குரான் ஓதிட்டு அந்த ரொட்டீன்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க.
இப்போ நன்மை செய்யறதுல நமக்கு ஏற்படுற சிக்கல்களை விட, அதுல நமக்கு ஏற்படுற கஷ்டங்களை விட எதுல கஷ்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, தீமையை விட்டு விலகுறதுல கஷ்டம் அதிகமா இருக்கும். அதுலதான் சைத்தான் நம்மள ரொம்ப சோதிப்பான். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தீமையை விட்டு விலகவில்லையோ, அவர் அந்த தீமையில இருந்து முழுசா தன்னை விடுவிச்சு கொள்ளாத வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அது அவர் எதுக்குரிய மனிதர் தான்? அவர் நரகத்திற்குரிய மனிதரா தான் இருப்பார். அப்போ எப்படி நம்மள நாமளே பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி தான் பாவம் தவிர் அப்படிங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளே நம்மளுடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டு இருப்போம். அதை விட்டு நம்ம விலகணும்னு நினைப்போம். ஆனாலும் நம்மளால முடியாது. இன்னையில இருந்து இனி நான் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா நம்மளால அதை செய்யாம இருக்க முடியுமா? திரும்ப அந்த தவறு ஏதாவது ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில வந்துரும். பழையபடி நம்ம ரொட்டீனா அந்த தீமையை செஞ்சுட்டே தான் இருக்கும். அது ஒரு சின்ன தவறா இருந்தாலும் சரி, பெரிய தவறா இருந்தாலும் சரி. அப்ப நான் ஒரு விஷயங்களை கத்துக்கிறேன், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தீமையில இருந்து விலகணும்னு நினைக்கிறேன்னா, அதை வெறுமனே குரான் வசனம் ஹதீஸோட செய்தியா மட்டும் கேட்டுட்டு போயிடாம எதுக்கும் நம்ம முயற்சிக்கணும். பிராக்டிக்கலா அதை செஞ்சு பார்க்கவும் முயற்சிக்கணும். அப்படி பிராக்டிக்கலா நம்ம செய்யும் போது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த மாதிரி செஞ்சா நம்மளால பாவத்துல இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கறதா எனக்கு பார்க்க போறோம். ஒரு சமையல் குறிப்பே, ஒரு 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 ரெசிபியே இப்படி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கதையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பாடு நீங்க எப்படி செஞ்சீங்க? வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இது போட்டு அது போட்டு செஞ்சுட்டோம். அதை கேட்டு நம்ம அந்த ரெசிபியை திரும்ப செஞ்சிட முடியுமா? அந்த உணவை நம்ம திரும்ப செஞ்சிட முடியுமா? என்ன தேவை நமக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தேவை தானே. முதல்ல இது இருக்கணும், அப்புறம் இது செய்யணும், அதை இவ்வளவு நேரம் நீங்க லிட் போட்டு கவர் பண்ணி வைக்கணும். இப்படி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வழிமுறை தேவை. அப்பதான் நம்ம அதை கரெக்டா செஞ்சு முடிக்க முடியும். அதே போலதான் ஒரு மனிதன் பாவத்துல இருந்து வெளியில வரணும். நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், அது என் மனசு அது ரொம்ப அழுத்துது, அதை விட்டு நான் வெளியில வரணும்னா அதுக்கு இஸ்லாம் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு கத்துக் கொடுக்குது. இதுக்கான வழிமுறைகள் மொத்தம் 10. பாவத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் மொத்தம் 10. இதை யார் சொல்லித்தரா அப்படின்னா, இமாம் இப்னு தைமியா அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அறிஞர் நிறைய புத்தகங்களை இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இமாம் இப்னு தைமியா அவங்க எழுதின ஒரு புத்தகத்தை தழுவிதான் இன்னைக்கான தலைப்பு. அது என்ன புத்தகம் அப்படின்னா, தரீக்குல் ஹிஜ்ரத்தைன் வபாபு சஆதத்தைன், ஹிஜ்ரத்திற்குரிய வழி 2, சந்தோஷத்திற்குரிய வழி 2 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துலதான் இமாம் பாவங்கள்ல இருந்து வருவதற்கான 10 வழிமுறைகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. இத தழுவிதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம், எப்படி பாவத்துல இருந்து வெளிவரது அப்படிங்கிற விஷயங்கள். இப்ப முதல்ல பாவம்னா என்ன? உங்களுடைய பார்வையில எதை பாவம்னு சொல்வீங்க? அல்லாஹ் பாவத்தை பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது நிறைய வார்த்தைகளை அதுக்கு அடையாளப்படுத்துறான். வன்புன்னு சொல்றான், இஃப்மன்னு சொல்றான், சத்துன்னு சொல்றான். நிறைய அரபு வார்த்தைகளை அல்லாஹ் பாவம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துறான். உங்களை பொறுத்த வரைக்கும் பாவம்னா என்ன? எதை நீங்க பாவம்னு சொல்வீங்க? மத்தவங்களுக்கு நம்ம செய்யற தீங்கு பாவம். வேற வேற எதெல்லாம் பாவம்? பாருங்களேன், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யற எல்லாமே பாவம். அல்லாஹ் ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கான், இதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன விஷயத்த நம்ம செய்யாம இருந்தாலும் அது பாவத்துடைய பட்டியல்ல போயிரும். அல்லாஹ் ஒரு விஷயத்த இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய கட்டளைக்கு மீறி நம்ம செஞ்சாலும் அது பாவத்துடைய லிஸ்ட்ல போயிடும். அப்ப அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வது பாவம். ரெண்டாவது, அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை தண்டனைகளோட சொல்லியிருப்பான். அப்படி தண்டனைகளோட அல்லாஹ் சொன்ன விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவும் இஸ்லாமிய பார்வையில பாவம் அப்படின்னு கருதப்படும். மூணாவது, இஸ்லாமிய மதத்துடைய சட்டங்களுக்கு எதிராக நம்ம செய்யறதும் பாவம் தான். மனித நேயத்திற்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்களும் பாவம் தான். இந்த ஊர்ல ஒரு சில சட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல, இஸ்லாமிக் ரூல்ஸ் இல்ல, இந்த ஊருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு டிராபிக் ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சட்டம் தானே. ஒரு ரோட்ல எல்லா வாகனங்களும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம சரியா போகணும்னா அதுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டம் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சட்டத்தை மீறுவதும் பாவமா கருதப்படுது. ஏன்னா அந்த மீறி போறதால நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இடையூறு ஏற்படுத்துறோம். சரியா?
அப்ப அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்வது பாவம். அல்லாஹ் எதெல்லாம் தண்டனையோட தொடர்பு படுத்தி சொல்றானோ அந்த விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றிட்டு இருந்தோம்னா அது பாவம். மூணாவது, இஸ்லாமிய சட்டத்திற்கும் நம்ம வாழ்கின்ற நாட்டுல உள்ள அடிப்படையான மனிதநேய சட்டத்திற்கும் எதிராக நம்ம செயல்பட்டோம்னா அதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையிலையும் அது பாவமா கருதப்படுது. நாலாவது, அவங்க முதல்ல சொன்ன மாதிரி சக மனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அநீதங்கள் எல்லாமே பாவமா வந்துடும். ஏன்னா, ஏன் நான் பாவம்னா என்னங்கிறத உங்களுக்கு இப்ப கேட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நம்ம தவறுறது மட்டும்தான் பாவம்னு நினைக்கிறேன். தொழுகாம இருக்கிறதும், நோன்பு வைக்காம இருக்கிறதும், ஜகாத் கொடுக்காம இருக்கிறதும், ஹஜ்ஜு செய்யாம இருக்கிறதும் தான் பெரும் பாவமா நினைக்கிறாங்க. தான் கூட இருக்கிற மனிதரை ஈஸியா காயப்படுத்துறதும், அவங்களை ஏமாத்துறதும், அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுலாம் இவங்களுடைய பட்டியல்ல என்னவாவே தெரிய மாட்டேங்குது. பாவமாவே தெரிய மாட்டேங்குது. இப்ப இஸ்லாம் எதெல்லாம் பாவத்துடைய பட்டியல்ல வச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து, இந்த பாவங்கள்ல நம்ம எப்படி தவிர்ந்துக்கணும்? ஏன் இந்த தவிர்ந்துக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்படியே நம்ம முயற்சி பண்ண வேண்டியதானே. இதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கா? இதையே நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நன்மைகள் மட்டும் நம்ம செஞ்சுட்டு போனா போதாதா? அல்லாஹ் தொழுதா சுவனம் தரேன்னு சொல்றானே, அது போதாதா? ஏன் நம்ம பாவத்துல இருந்து வெளிவரணும்? அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தீமையிலிருந்து தன்னை தூரமாக்கிக் கொள்வது அவனுடைய நஃபீலான வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது. நம்ம தொழுகிற தஹஜ்ஜத் இருக்கு தெரியுமா? நம்ம செய்யற தர்மங்கள் இருக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் விட நம்ம ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்கிறோம் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம தேடி தேடி அல்லாஹுடைய அன்புக்காக நம்ம செய்யறோம்ல சில நஃபீலான வணக்கங்கள், அதிகப்படியான வணக்கங்கள், ஃபர்லுகளை தாண்டி இது எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு சிறந்தது எதுனா அவன் தான் செய்கின்ற பாவத்திலிருந்து வெளிவருவது. நபிசுல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, நபித்தோழர்களும் சரி, பாவத்திலிருந்து தங்களை தூரமாக்கி கொள்றதை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு இபாதத்தா பார்த்தாங்க. எப்படி தொழுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, ஒரு நேர தொழுகையை தவற விட்டது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்துச்சோ அதே அளவுக்கு வருத்தம் அவங்களுக்கு எதுலயும் இருந்ததுன்னா ஒரு பாவத்தை அவங்க செய்யும் போதும் அந்த பாவத்துல அவங்க தொடர்ந்து நிலைச்சிருக்கும் போதும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா பாவத்திலிருந்து தன்னை தூய்மையாக்கிக் கொள்வது அவங்க ஒரு இபாதத்தா பார்த்தாங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, தைசலா அப்படிங்கிற ஒரு சஹாபி அழுதுகிட்டே இருக்காரு. அழுதுட்டே இருக்காரு. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க? ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகுறீங்க? உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற அளவு நீங்க ஏன் அழுகுறீங்க? இப்ப அவர் சொல்றாரு, நான் நிறைய பெரும் பாவம் செஞ்சுட்டேன். நம்ம என்னைக்காவது நம்மளுடைய பாவத்தை யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிறோமா? இல்ல நான் செய்யறது இது பாவம் தானா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, அப்படியாவது நமக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கா? நம்ம மனசுல பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறது எல்லாமே சரிதான். தொழுகிறேனா, நான் நோன்பு வைக்கிறேனா, இந்த இபாதத்துகளை குரான் எடுத்து நான் டெய்லி ஓதுறேனா, இதுல நான் சரியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சஹாபி பாருங்க அழுகிறாரு. இப்ப இப்னு உமர் எல்லாரும் கேக்குறாங்க, நீ ஏன்பா அழுகுற அப்படின்னு. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாரு, நான் நிறைய பெரும் பாவம் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னு அழுகிறாரு. அழுக உடனே இப்னு உமர் எல்லாரும் சொல்றாங்க, இங்க வாங்க, நீங்க நீங்க செஞ்ச பெரும் பாவத்தோட லிஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, நீங்க எதுக்காக அழுகுறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த சஹாபி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம தன்னுடைய பாவங்களை சொல்றாரு. சொன்ன உடனே இன்னும் முறையில எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பெரும் பாவம் கிடையாது, அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான் போங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பாவத்தை யார்கிட்டயாவது பகிர்றதா இருந்தா, இல்ல ஒரு மனிதனுடைய பாவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தா எதுக்காக தெரிஞ்சுக்குவோம்? அந்த மனிதனை இன்னொருத்தர்ட்ட போய் இழிவுபடுத்துறதுக்காக. அவன் எப்படி செய்யறான் தெரியுமா, அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா, அவன் மட்டும் ஒழுங்கா இருக்கானா, இதுக்காக தான் பாவங்களை பகிர்ந்துக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சஹாபாக்கள் தங்களுக்குள்ள எப்படி பாவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா, நான் இது ஒண்ணு செய்யறேன், அது எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு, இது பெரும் பாவமா இருக்குமோ, அல்லாஹ்வுடைய கோபத்தை என் மேல கொண்டு கொடுத்துருமோ அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து நான் மரணிக்கிறதுக்குள்ள வெளிவந்துடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்க மனசுல ஆழமா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார்? நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? உண்மையான இறை நம்பிக்கையாளரை கேட்டா யாரு சொல்லுவோம்? தஹஜ்ஜத் தொழுது, ஃபர்லுகளை தொழுது, சுன்னத் தொழுகை தொழுது, நஃபில் தொழுது, தினமும் திக்ர் செஞ்சு, அல்லாஹுடைய பாதையில தர்மம் செஞ்சு, போராட்ட களத்துக்கும் போகக்கூடிய ஒரு மனிதர் தான் இறை நம்பிக்கையாளர்னு சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க?
உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அவன் அல்லாஹ்வை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பாவங்களில் இருந்தும் அவன் தூய்மையானவனா இருப்பான். பாவத்தை விட்டும் அந்த மனிதன் விலகி இருப்பான். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். ரசுல்லா சொன்ன இந்த டெபினிஷனை நம்மளுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்ப்போமா? ரசுல்லா சொன்ன இந்த உண்மையான இறை நம்பிக்கையாளரை நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வச்சு பார்ப்போமே. நம்ம ரசுல்லா சொன்ன உண்மையான இறை நம்பிக்கையாளரா இருக்குமா? வணக்க வழிபாடுகள் மட்டும் சரியா இருக்கே, பாவங்கள் என்னால எல்லா பாவத்தையும் இயல்பா செய்ய முடியுதே, எல்லா பாவத்தையும் என்னால இலகுவா செய்ய முடியுது. அது செய்யறது எனக்கு ஒரு நேரம் கூட கவலை ஏற்படுத்த மாட்டேங்குது. புறம் பேசுறதா இருக்கட்டும், பொய் பேசுறதா இருக்கட்டும், அவதூறு பேசுறதா இருக்கட்டும், சும்மா மொபைல் போன் எடுத்து வச்சு என்னுடைய நேரத்தை நான் கொலை செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னால செய்ய முடியுது. இதுல இருந்து நான் முழுசா விலகாத வரைக்கும் ரசுல்லா நான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு அல்லாஹ்வுடைய பார்வையில? அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல எழணும். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வணக்கசாலி செய்யும் செயல்களிலேயே சிறந்தது. அல்லாஹ் சில மறுமையில மனிதர்களை பல்வேறு பெயர் கொண்டு அல்லாஹ் அழைப்பான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி அழைக்க மாட்டான். பொறுமையான ஆண்கள், பொறுமையான பெண்கள், வணக்கத்துல ஈடுபட்ட ஆண்கள், வணக்கத்துல ஈடுபட்ட பெண்கள், தான தர்மம் செஞ்ச ஆண்கள், தான தர்மம் செஞ்ச பெண்கள், அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொண்டு அழைக்கிறான். அப்போ நம்மள அல்லாஹ் வணக்கசாலின்னு அழைக்கணும்னு நான் பிரியப்படுறேன் அப்படின்னா, என்னுடைய அடிமை, எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அடிமை, வணக்கத்துல இவனை விட சிறந்த மனிதன் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்லி அழைக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா, இமாம் ஹசன் அல் பஸ்ரி சொல்றாங்க, ஒரு உண்மையான ஒரு சிறந்த வணக்கசாலி யார் தெரியுமா? அவன் பாவங்களில் இருந்து விலகி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ்விற்காக யார் ஒருவர் தான் செய்கின்ற பாவத்தை விட்டு விலகிறாரோ அவருக்கு அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். யார் அல்லாஹ்விற்காக தன்னுடைய பாவங்களை விட்டு விலகின்றாரோ, விலகி போறாரோ, அவருக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். தெரியுமா யாருன்னு? அல்லாஹ்வுக்காக ஒரு பாவம் செய்யாம விலகின ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்தான். அவங்க யாரு? யூசுப் அலைவாஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை நம்ம உணர்ந்துக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நிழலே இல்லாத மறுமை நாள்ல எங்கேயாவது கொஞ்சம் நமக்கு நிழல் கிடைச்சிடாதான்னு நினைக்கிற அந்த மறுமை நாள்ல ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நம்ம இந்த பூமியிலே நம்ம பயணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டோம், வெயில் தாங்க முடியல. அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? ரோட்டோரம்ல மரம் இருந்ததுன்னா வேகமா போறதெல்லாம் நம்ம குறைச்சிருவோம். எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? மெதுவா போனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இந்த நிழல்ல போயிட்டு போவோமே. எண்ணம் வருதா? பூமியுடைய வெப்பமே நமக்கு இந்த எண்ணத்தை கொடுக்குதுன்னா மகிஷருடைய வெப்பம் எப்படி இருக்கும்? எங்கேயாவது நிழல் கிடைச்சிடாதான் மனிதன் தேடும் போது அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல இடம் கொடுப்பானா. நீங்க வாங்க, இங்க நீங்க இளைப்பாருங்க, இங்க நீங்க நில்லுங்கன்னு அல்லாஹ் இடம் கொடுப்பானா. அப்படி அல்லாஹுடைய அர்ஷுல நிழல் பெறக்கூடியதுல ஒரு நபர் யாருன்னா, அளவில் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறாக அழைக்கும் போதும் அல்லாஹ்விற்காக அதிலிருந்து விலகிய ஒரு ஆண் இருக்கோ, இல்ல ஒரு அழகும் ஒரு அந்தஸ்தும் உள்ள ஒரு ஆண் தன்னை அழைத்தும் அல்லாஹ்விற்காக அதிலிருந்து தன்னை விலக்கி கொண்ட பெண்ணிற்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தரான். இது இந்த ஒரு செயல் மட்டும் இல்லை, இதனுடைய மையம் என்ன, இதனுடைய கான்செப்ட் என்ன? அல்லாஹ்விற்காக ஒரு பாவத்தில் இருந்து விலகிய நபர். அழகான ஒரு பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம தவறான பாதைக்கு அழைச்சாங்க. நீங்க என்கிட்ட வாங்கனே அந்த பெண் கூப்பிட்டாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு அர்ஷுடைய நிழலை பெற்று தந்துச்சு. நம்மளும் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து விலகி அல்லாஹ்விற்காக விலகி அர்ஷுடைய நிழல் பெறக்கூடிய மனிதர்களா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் எப்படி நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு வர்றது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது வழிமுறை, இது நான் முதமே சொன்னேன், இது யாருடைய வழிகாட்டுதல்னு சொன்னோம்? இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய புத்தகத்துல எழுதின ஒரு 10 வழிமுறைகள், பாவத்தில் இருந்து உங்களை நீங்களே தூரமாக்கி கொள்வதற்கான 10 வழிமுறைகள். அவங்க சொன்ன விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பகிர்ந்துக்க போறோம். அதுல முதலாவது இமாம் சொல்லக்கூடிய விஷயம், நீ ஒரு பாவத்துல இருந்து விலகணும்னு நீ நினைச்சனா முதல்ல பாவம் அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ.
நீ அந்த பாவத்தை எப்படி பாக்குறதுங்கிறத விட அல்லாஹ் அதை எப்படி பாக்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய பார்வையில பாவம் எப்படி இருக்குன்னா அருவருப்பானதா இருக்கு, ரொம்ப அசிங்கமானதா இருக்கு. இந்த உலகத்துல சக மனிதர்களுடைய பார்வையில அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அசிங்கமா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பின்பற்றுவோமா, செய்வோமா? மக்கள் எல்லாம் அசிங்கமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த, அருவருப்பா பார்க்கக்கூடிய விஷயத்த நம்ம செய்வோமா? ரொம்ப தூக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக குப்பை மேட்ல போய் படுத்து தூங்குவோமா? ரொம்ப தாகமா இருக்குங்கிறதுக்காக கழிவு நீர் எடுத்து குடிப்போமா? இதெல்லாம் என்னது? அருவருப்பான விஷயம். அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இப்ப எப்படி இங்க நீங்க இதெல்லாம் உங்களுடைய பார்வையில அருவருப்பா இருக்கோ, அப்படிதான் அல்லாஹுக்கு அருவருப்பா இருக்குமா? எந்த விஷயங்கள் அல்லாஹுக்கு அருவருப்பா இருக்கும்? அல்லாஹ் தடுத்த விஷயங்கள். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு சில பாவங்களை சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பார்வையில ரொம்ப அருவருப்பானதா இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்த பாவம்னு சொல்றான், அதை நீங்க செய்யாதீங்கன்னு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான்னா அதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கு. ஒண்ணு, அது நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். ரெண்டு, நம்மளுடைய ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். இது ரெண்டும் இல்லாம அல்லாஹ் பாவம்னு ஒரு விஷயத்த தவிர்த்ததே கிடையாது, சொன்னதே கிடையாது. மனிதனுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ஹராமுன்னு சொன்னதே கிடையாது. ஒண்ணு அவனுடைய உடலுக்கு அது பாதிப்பா இருக்கும், இல்லைன்னா அவனுடைய ஆன்மாவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அல்லாஹ் பாவத்தை இந்த ரீதியில தான் பாக்குறேன். அப்ப முதல்ல நம்ம அல்லாஹ் இதை எப்படி பாக்குறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பாவத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஒரு பொய் பேசுறது அல்லாஹ் ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா பாக்குறான். ஒரு குப்பை மேட்ல படுத்திருக்க ஒரு மனிதரை நம்ம எப்படி பாக்குறோமோ அது மாதிரி அல்லாஹ் நம்மளை பாக்குறான் அப்படிங்கிறத நம்ம உளமாற உணர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யின் பக்கம் அடுத்து போவோமா? அல்லாஹ்வுடைய மோசமான பார்வை பெற செய்யக்கூடிய ஒரு அமல். இதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரும். ஓ, அல்லாஹ் தீமையை இப்படிதான் பாக்குறேன். ஒண்ணு நம்மளுடைய உடலுக்கு அது தீங்கா இருக்கிறதால பாவம்னு நமக்கு சொல்றான், நம்மளுடைய ஆன்மாவுக்கு தீங்கு ஏற்படுத்துறதால பாவம்னு அது சொல்றான். விளங்குதுங்களா? உதாரணத்துக்கு இப்ப மது அருந்துறது கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கான் அப்படின்னா, மது அருந்துறது நம்மளுடைய உடலுக்கு என்னது? கெடுதிதானே. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மக்கள் மது அருந்தாம இருந்திருக்காங்கல்ல. சில அரபுகள், முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த சில அரபுகள் மது அருந்துற பழக்கம் அவங்க கிட்ட இல்ல, இஸ்லாத்திற்கு முன்பாகவே இல்ல. அப்ப அவங்க கிட்ட கேட்பாங்க, நீங்க ஏன் மது குடிக்கிற பழக்கம்லாம் இல்லாம இருக்கீங்க, நீங்க ஏன் மது அருந்துறது இல்லைன்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களா, நான் நல்ல சுயநினைவோட இருக்கிற ஆற்றல் மிக்க நல்ல மனிதன் தான். மது அருந்திட்டு என்ன நானே பைத்தியக்காரன் மாதிரி மத்த மக்கள் முன்னாடி காட்டிக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயல்பாகவே எல்லாருக்கும் தெரியும் இது செஞ்சா தீமை. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க நமக்கு பாவமா ஆக்கியிருக்காங்க. வட்டி எடுத்துக்கிட்டாலும் அது மனிதனை எந்த அளவுக்கு பலகீனப்படுத்துது, எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா அவரை ரொம்ப டவுன் ஆக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா பாவம்னு சொல்லலாம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படியா எல்லா தீமையும் நமக்கு தீங்கு ஏற்படுற விஷயத்த மட்டும்தான் அல்லாஹ் பாவம்னு சொல்றாங்க? ஒரு சில பாவங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதே, நன்மையை கொடுக்குதா இல்லையா? மொபைல்ல உட்கார்ந்து நம்ம சீரியல் பாக்குறதா இருந்தாலும் சரி, பாட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, படம் பாக்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதே. ஆனா நீங்க சொல்றீங்க அல்லாஹ் தவறா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் பாவம்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துதே, அப்ப இதோட நிலைமை எல்லாம் என்ன? டிவி பாக்குறதோ இல்ல பாட்டு கேட்கிறதோ, சும்மா உட்கார்ந்து பேசி என்னுடைய நேரத்தை போக்குறதோ, இதெல்லாம் எனக்கு இன்பம் கொடுக்குது. இப்ப இதெல்லாம் பாவம் நல்லா சொல்றானே, கான்செப்டுக்கு ரெண்டுக்கு வேற வேற மாதிரி இருக்கே அப்படின்னா, இதுக்கு அறிஞர் சொல்றாங்க, இது உங்களுடைய ஆன்மாவுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இத ஷைத்தான் உங்களுக்கு அழகாக்கி காட்டுறான். அப்போ ஒரு சில பாவங்கள் நமக்கு ஆபத்தா தெரியல, நமக்கு அது இன்பமா தெரியுதுன்னா அது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் பாவங்களை நமக்கு அலங்கரிச்சு கொண்டு பிரசன்ட் பண்ணும். சும்மா கொடுத்தா நம்ம எடுக்க மாட்டோம்ல. இப்ப ஷைத்தான் என்ன செய்வான், அதை அலங்கரிச்சு கொண்டு வந்து வைப்பான். பாரு, நீ ரொம்ப நேரம் சும்மாதானே இருக்க, உனக்கு டயர்டா இருக்குல்ல, உனக்கு போர் அடிக்கும்ல, காலையில இருந்து நீ வேலை பாக்குறல, கொஞ்ச நேரம் நீ படு,
கொஞ்ச நேரம் படுத்து நீ உன் போன்ல கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாரு. அப்போ இதை சைத்தான் எப்படி நமக்கு அழகாக்கி காட்டுறான். ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு மனிதர் இந்த உலகத்துல தன்னுடைய நேரத்தை பயனுள்ள வகையில கழிக்கணும் எந்த மனிதரும் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க, போன்ல பார்க்க மாட்டாங்க. ஒரு நான் முஸ்லிம்ஸே நான் சொல்றேன், ஒரு வெற்றியாளரா இருக்கணும்னு நினைக்கிறேன். இறை நிராகரிப்பாளர்கள் எத்தனை பேர் சுய ஒழுக்கத்தோட வாழ்றாங்க. சுய ஒழுக்கத்தோட வாழ்ற எந்த மனிதனும் தன்னுடைய நேரத்தை தேவையில்லாத விஷயங்களை வீணடிக்க மாட்டான். அப்ப இது பொதுவாவே தவறா இருக்கக்கூடியத ஷைத்தான் எனக்கு அழகாக்கி காட்டுறான். இது அந்த விஷயம் அழகு கிடையாது, ஷைத்தான் அதை அழகாக்கி காட்டுறான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மரத்துடைய கனியை சாப்பிடுறத, அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா அவங்க என்ன மலக்குமார்களாவா மாறினாங்க? அவங்களுடைய வெட்க உணர்வு வெளிப்பட்டுச்சு. அது எவ்வளவு ஒரு ஒரு அற்பமான ஒரு விஷயம். ஒரு வெட்க உணர்வு வெளிப்பட்டுச்சு. ஆண் பெண் கவரப்பட்டாங்க. அது மட்டும்தான் அந்த பழத்தால அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனா ஷைத்தான் என்ன பண்ணான்? இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா சுவனத்துல தங்கிருவீங்கன்னு ஆசையை காட்டணும். அப்போ பாவம் ஒண்ணு அல்லாஹ் நம்மளுடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எதெல்லாம் தீங்கோ அதை மட்டும்தான் பாவம்னு சொல்லியிருப்பான். அதை மீறி சில விஷயங்கள் நமக்கு நன்மையாக தெரிந்தால் அதை அழகாக்கி காமிச்சது ஷைத்தான் தானே தவிர உண்மையாகவே இந்த விஷயத்துல என்ன இருக்காது, நன்மைகள் இருக்காது. அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவங்கள் அருவருப்பானது. எதெல்லாம் இந்த பூமியில நமக்கு பார்க்க அருவருப்பா இருக்கோ அப்படிதான் அல்லாஹுக்கு பாவங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முதலாவதா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உணர்தல் நம்மள பாவத்துல இருந்து தூரமாக்கும் அப்படின்னு இமாம் சொல்றோம். அடுத்தது பாருங்களேன், ரெண்டாவது எப்படி நம்மள நாமளே பாவத்தை விட்டு தூரமாக்குகிறதுங்கிறதுக்கு ரெண்டாவது வழிமுறை என்னன்னா, அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் வெட்கப்படுங்க. என்ன சொல்றாங்க இமாம் இப்னு தய்மியா? அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் வெட்கப்படுங்க. அல்லாஹ் கிட்ட வெட்கப்பட்டீங்கன்னா நீங்க பாவத்துல இருந்து தூரம் ஆயிருவீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பாவம்னு நினைச்சு அதை செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த நினைவுபடுத்திக்கலாமா? இதுதான் நான் செஞ்சதுலயே பெரிய பாவம்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ ஒண்ணு இல்ல, நான் ஏதோ ஒரு தவறான காட்சி போன்ல பாக்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ ஒரு 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 அந்நிய ஆண்கிட்டயோ நான் எல்லை மீறி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதோ ஒரு பாவம் நான் செய்யறேன். இதுதான் இருக்கிறதுல நான் செஞ்சதுல ஒரு பெரும் பாவமா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பாவத்தை நினைவுல கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க செஞ்சதுலயே ஒரு மோசமான ஒரு பாவத்தை நினைவுபடுத்திட்டோம். அந்த பாவத்தை இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பாவத்தை உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னாடி நீங்க செய்வீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு போன்ல தவறான காட்சி பார்த்ததா இருக்கட்டும், அண்ணி ஆண்கிட்ட நான் வரம்பு மீறி பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல நான் சொன்ன பொய்யா இருக்கட்டும், நான் ஏமாத்தின விஷயங்களா இருக்கட்டும், இத என்னுடைய பெற்றோர் முன்னாடி நான் செய்வேனா? இந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டே இருக்கும் போது உங்க பெற்றோர் அங்க வராங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன். உங்களுடைய துணை அடுத்து வராங்க, அவங்க முன்னாடி செய்வோமா? நம்மளுடைய பிள்ளைகள் வராங்க, அவங்க முன்னாடி செய்வோமா? செய்ய மாட்டோம் தானே? அவங்க எல்லாம் வந்துட்டா நமக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு ஒரு உணர்வு இருக்கும். கதவு சத்தம் லேசா கேட்டா கூட யாரும் வந்துடுறாங்களோ அப்படின்னு. இப்ப டீனேஜ் பிள்ளைங்க எல்லாம் பண்றாங்கல்ல, போன் வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம எப்படின்னு எட்டி பார்த்தோம்னா டக் டக்குன்னு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருவாங்க. அப்படிதானே? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய பெற்றோர் முன்னாடி செய்யறதுக்கு வெட்கப்படுறோம். நம்மளுடைய துணைகள் முன்னாடி செய்யறதுக்கு வெட்கப்படுறோம். நம்மளுடைய பிள்ளைகள் முன்னாடி செய்யறதுக்கு வெட்கப்படுறோம். இதுக்கெல்லாம் வெட்கப்படுற நம்ம இதை எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறத நினைச்சு என்னைக்காவது வெட்கப்பட்டிருக்கோமா? நம்ம பொய் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், யாருக்கும் தெரியல, நான் உண்மையை சொன்னா இவங்க என்ன கேவலமா பாப்பாங்கிறதுக்காக பொய் பேசியிருப்போமே. ஆனா இத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, அல்லாஹ்வுக்கு எல்லாமே அப்படியே தெரியுமே அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்போ ஒரு மனிதன் பாவத்துல இருந்து வெளிவரணும்னு நினைக்கிறான்னா ரெண்டாவதா பின்பற்ற வேண்டிய வழிமுறை, அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் அவன் வெட்கமுள்ள மனிதனா நடந்துக்கணும். யாரு பாக்குறாங்க பாக்கல இதெல்லாம் தாண்டி என்னுடைய ரப் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். நான் பொய் சொல்லும் போது நான் என்ன பொய் சொல்றேங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுதே. அல்லாஹ் செய்யாதன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் இப்ப செய்யும் போது இத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே அப்படிங்கிற உணர்வு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க,
பாவம் என்பது பிறர் உன்னை இந்த நிலையில் காணக்கூடாது என நீ மறைத்து மறைத்து செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் பாவமாகும். அப்படி நான் போய் பேசிட்டு இருக்கும்போது யாரும் பார்த்துக்க கூடாது. நான் மாத்தி பேசினேங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிக்க கூடாது. நான் மறைச்சு பேசினது யாருக்கும் தெரிஞ்சிக்க கூடாது. நான் இவங்களை பத்தி புறம் பேசினது இவங்களுக்கு தெரிஞ்சிக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, ஒருத்தரை பத்தி நீங்க போன்ல அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு அவங்க நம்ம பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டு நம்ம பக்கத்திலே நிக்கிறாங்கன்னா அந்த ஒரு நொடி நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு ரொம்ப அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கே நம்ம எப்படி வெட்கப்படுவோம். ஐயோ, இவங்களை பத்தி தான் பேசிட்டோம்னா அவங்களே கேட்டுட்டாங்களே எல்லாத்தையும் அப்படின்னு. இப்ப இந்த வெட்கத்தை அல்லாஹ் மேல வைக்க சொல்றோம். அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் மேல நீங்க வெட்கப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பாவமும் நம்ம செய்யும் போது நம்மளுடைய மைண்ட்ல ஒரு சத்தம் கேட்கும். நம்மளுடைய உள்ளத்திலையும் சரி, நம்மளுடைய மூளையிலையும் சரி, ஒரு உணர்வு அதை ஏற்படுத்தும். இதை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஓசையை அது கொடுக்கும். அந்த ஓசை வராம இருக்குமா? ஒரு பாவம் நம்ம செய்யும் போது இது தப்பு அப்படிங்கிற ஓசை நம்ம மனதுல எழாம இருக்குமா? கண்டிப்பா வரும். இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் வெறுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல கண்டிப்பா வரும். அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய எச்சரிக்கை. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறனால தானே ஒரு தப்பை நம்ம செய்யும் போது செய்ய துணிஞ்சு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கூட அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறாங்க, தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சப்தத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அமைக்கிறோம், நசிக்கிறோம். அது அடுத்தடுத்து வளர விடுறதே கிடையாது. அதெல்லாம் தப்பு இல்ல, ஏன் இவங்க எல்லாம் செய்யலையா, அவங்க எல்லாம் செய்யலையாங்கிற வேற வேற சத்தத்தை கொண்டு அல்லாஹ் கொடுக்குற இந்த எச்சரிக்கை ஒளியை அப்படியே அமைக்கிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாவத்துல இருந்து விலகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுக்குள்ள கேக்குற அந்த மெல்லிய சப்தத்தை நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு தப்பு செய்யும் போது உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த மெல்லிய எச்சரிக்கைக்குரிய சப்தத்தை நீங்க பகிரங்கப்படுத்துங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், இது தவறுதான் அப்படிங்கிறத உங்களுடைய வாயை திறந்து அது சொல்லுங்க. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களோ அது போல நீங்க சொல்லுங்க. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தவற அழைச்ச போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? மஆதல்லா. அவங்க மிரட்டுறாங்கல்ல, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கணும்னும் போது அவர் மனசுல அது தவறுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த தவற மனசுலயே வச்சிடாம அவர் வார்த்தையில என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினாரு சப்தமா. மஆதல்லா, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு என்னது உதவியாளன், அவன் தான் என்னுடைய விஷயங்களுக்கு சரியானவன், நான் இதுல வரமாட்டேன், இது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சத்தமா வெளிப்படுத்தணும். ஒண்ணும் இல்ல, அடுத்த முறை நமக்கே ஏதாவது ஒரு பாவம் செய்யற சூழல் வரும்பொழுது அந்த ஒரு சின்ன எச்சரிக்கை மனசுல வரும்போது அதை கொஞ்சம் வாய் திறந்து நம்ம சொல்லி பழகணும். வேண்டாம் வேண்டாம், இதை செய்யாத சுமையா, இது பாவம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கும் அப்படின்னு வாய் திறந்து நம்ம சொல்லும் போது அந்த பாவத்துல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட ஒரு பலமான வார்த்தை எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுற வார்த்தையை விட ஒரு பலமான வார்த்தை எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க தவறு செய்கின்ற சூழல்ல அல்லாஹ் கிட்ட உதவி தேடி வார்த்தையை வெளிப்படுத்துங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க எல்லா பாவங்கள்ல இருந்தும் தூரமா கொண்டு போய் நிப்பாட்டிடும். ரெண்டாவது, இந்த சப்தம் நம்ம மனசுக்குள்ள கேட்கும்போது, இந்த எச்சரிக்கை நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பகிரங்கமா சொல்றதோடு மட்டும் இல்லாம உடனே அந்த இடத்தை விட்டு நகர்றணும். நான் அதே இடத்துலதான் இருப்பேன், அதே இடத்துல இருந்துட்டு நான் பாவம் செய்யாம இருப்பேன்னா ஒரு நாள் 2 நாள் இருப்போம், 3ஆவது நாள் நம்ம அந்த பாவத்துக்குள்ள போயிடுவோம். பாவம் நிறைஞ்சிருக்க சூழல்ல இருந்து நம்மளை நாமளே பரிசுத்தமா வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். அது நேரான ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதை இருக்கும்போது பக்கத்துல ஒரு கரடு முரடான பாதை இருக்குன்னா நம்ம எந்த பாதையை தேர்வு செய்வோம்? ஸ்மூத்தா இருக்க பாதை தானே தேர்வு செய்வோம். கரடு முரடா முள்ளு இருக்கிற பாதையில போவோமா? அதேதான் அல்லாஹ்வும் சொல்றான். ஒரு பாவமே இல்லாத ஒரு சபை இருக்கு, பாவம் செய்யாத மனிதர்கள் வாழ்ற இடம் இருக்கு, உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்களோட நீங்க பயணிங்க. ஒரு பாவம் நீங்க செஞ்சுட்டீங்க, செய்யற சூழல் வருது அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து நீங்க விலகிருங்க, போயிருங்க. இதுக்கும் யார உதாரணமா சொல்றாங்கன்னா யூசுப் நபியை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண் தன்னை நெருங்கி வரும்போது மஆதல்லா அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்தினதோட மட்டும் இல்லாம உடனே அங்க இருந்து எங்க போனாங்க? கதவை நோக்கி ஓடுனாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கட்டுப்படுத்த முடியாதா என்ன?
அவங்கள அடிச்சோ இது பண்ணியோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன? அந்த இடத்தை விட்டு இவங்க வெளியேறினதுக்குரிய காரணம் என்ன? ஒரு பாவம் செய்யறதுக்கான ஒரு இச்சை என் மனசுல தோன்றுன ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து நான் மாறணும். இதை நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். இத நான் ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வருதுன்னா அந்த ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் மாறணும். நான் போன் அதிகமா பார்த்துட்டே இருக்கும் போதுதான் எனக்கு இந்த என்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களை நான் பாக்குறேன்னா, அடுத்த முறை வீட்டுக்குள்ள நுழையும் போது போனை நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு உயரமான இடத்துல தூக்கி வச்சிருங்க. போன் வந்தா மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை வச்சிருங்க. 2 நாள் 3 நாள் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது பிராக்டிஸ் ஆகும். நீங்க இப்படி செய்யும் போது அறிஞர்கள் சொல்றாங்க, நீங்க பாவத்தை வெளிப்படுத்தி இதெல்லாம் கோவத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியேறும் போது உங்களுக்கு 4 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்ற மனிதரா மாறிடுறீங்க பாவத்துல இருந்து வெளியேறி. 2வது உங்களுடைய ஈமான நீங்களே புதுப்பிச்சுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து நான் அந்த பாவத்தை விட்டுட்டு வர்றது நம்மளுடைய ஈமான புதுப்பிக்கிற விஷயம். 3வது நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சின அடியானா இருக்கீங்க. 4வது நீங்கள் ஒரு நன்மை செய்த மனிதரா மாறுறீங்க. பாவத்தை விட்டு நம்ம விலகி வர்றது எப்படி நம்ம நன்மை செய்த மனிதர்களா மாற முடியும்? அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் யாரெல்லாம் ஒரு பாவத்தை அல்லாஹ்விற்காக விடுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை அதற்கு பகரமாக எழுதப்படும். ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை செஞ்சு முடிக்கல, விட்டுறாரு வேணான்னு. இப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா? நினைச்சதுக்காக தீமை எழுத மாட்டான். அந்த பாவம் இவர் வேணான்னு விட்டு விலகினதுக்காக நன்மையை அல்லாஹ் எழுதுவானா. அப்போ அல்லாஹ் மேல கொஞ்சம் வெட்கமுள்ள மனிதர்களா இருக்கும். எந்த இதயத்துல அல்லாஹ் மீது உள்ள வெட்கம் இருக்கிறதோ அந்த இதயம் தான் உயிரோட உள்ள இதயமா இருக்கும். அதுக்குதான் உணர்வுகள் இருக்கும். அதுக்குதான் கவலைகள் இருக்கும். எந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் மேல வெட்கமே இல்லையோ, அல்லாஹ் என்ன பாக்குறான் அப்படிங்கிற எண்ணமே இல்லையோ, அவங்களுக்கு அல்லாஹ் மேல உள்ள அச்சமும் இருக்காது. அது ஒரு மரணித்த இதயத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் 2 விஷயங்கள் பார்த்திருக்கோமா? 3வது பாவத்திலிருந்து வெளிவரதுக்கான வழிமுறை என்னன்னா, இறைவனுடைய அருட்கொடைகளை அதிகம் நினைவு கூறிட்டே இருக்கு. இது இறைவனுடைய அருட்கொடைகளை அதிகம் நினைவு கூறிட்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன அருட்கொடைகள்லாம் கொடுத்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு இரவு தொழுகையில தஹஜத்துல கூட நீங்க தொழுகை முடிச்சுட்டு உட்கார்ந்து அல்லாஹ் நமக்கு இது வரைக்கும் என்னென்ன அருட்கொடை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத அமைதியா ஒரு ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அருட்கொடையா கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை நபர்களுக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே. நம்ம ரொம்ப கவலையில வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகள் கொடுத்திருக்கா அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அதிகம் நினைக்க நினைக்க அந்த மனிதன் எங்க போக மாட்டானா? பாவத்தின் பக்கம் போக மாட்டான். ஏன்னா இப்ப அவனுக்கு எப்படி ஒரு எண்ணம் வந்துருமா? இவ்வளவு கொடுத்த என்னுடைய ரப்புடைய வார்த்தைக்கு எதிரா நான் எப்படி செயல்படுறது? இவ்வளவு எனக்கு அருட்கொடைகளை கொடுத்த என்னுடைய ரப்புக்கு எதிரா நான் எப்படி செயல்படுறது? அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல ஏற்படுமா? ஏற்பட்டு ஒரு பாவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகக்கூடியவரா இருப்பார். இன்னும் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து பாவத்திலிருந்து வெளிவாங்கன்னு சொல்றாங்கன்னா, நம்ம பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற அருட்கொடைகளை கட் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, இன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்க நன்றி செலுத்துங்க, நான் அதிகப்படுத்துறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் நெருக்கடியை ஏற்படுத்துவேன் அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைச்சு நம்ம அதுக்கு நன்றி செலுத்தாத போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளுடைய அருட்கொடைகளை எடுக்கிறான். நம்ம ஒவ்வொரு பாவங்கள்லயுமே மூழ்கியே போறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நன்மைகளை யோசிக்காம அவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வானா? நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எடுத்துருவான். ஒவ்வொரு அருட்கொடையா நம்மளை விட்டு போகுமா? நம்ம சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில உணர்ந்திருப்போம்ல, ச்சே, முன்னாடி என்னால இவ்வளவு நல்லா தொழுக முடிஞ்சுச்சே, என்னால இவ்வளவு நல்லா இபாதத் பண்ண முடிஞ்சுச்சே, இப்ப என்னால அது பண்ண முடியலையே. அதுக்கான காரணம் உங்களுடைய பாவங்கள். உங்களுடைய பாவத்தினாலதான் உங்களுடைய அருட்கொடைகள் ஒன்னொன்னா உங்களை விட்டு தூரமாக்குது. நீங்க அந்த பாவத்துல இருந்து வெளிவர வர அல்லாஹ் எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்தானோ அந்த ஞகமத்தையும் அந்த அருட்கொடையும் அந்த கண்ணியத்தையும் திரும்ப அல்லாஹ் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ் உங்களை மாற்ற மாட்டான். அதுக்கெல்லாம் நம்ம எப்படி அர்த்தம் புரியணும்?
நம்ம மாறணும் முயற்சி செய்யாத வரைக்கும் அல்லாஹும் நம்மளை மாத்த மாட்டான்னு இருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றாத வரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். வாழ்க்கை நிலையை எப்படி மாத்துறது? அவனுடைய ரஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்தாம வெறும் பாவம் செஞ்சு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு ரஹ்மத்துகளை போக்கணும்ன்ற நிலைக்கு நம்மளே போய் அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்துற வரைக்கும் அல்லாஹ் நம்மளுடைய அருள்களை நம்மளை விட்டு எடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்ம நிறைய அருட்கொடைகளை இழந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஒரு வகையில யாரும் காரணம்? நம்மளுடைய பாவங்களும் காரணம். யார் இப்போ அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்துறா? நம்மளுடைய பாவங்கள் தான் இறைவனை நம்மளை விட்டு நம்மளுடைய அருட்கொடைகளை எடுக்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்துது. இன்னும் பாருங்க, இப்படி நம்ம அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நன்றி செலுத்தாம இருந்துட்டு பாவத்துல மூழ்கி போய் இருந்தோம்னா இந்த பாவம் நம்மளுடைய ஈமான தின்றும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுரண்டி சாப்பிடும். எப்படி ஒரு நெருப்பு விறகை சாப்பிடுதோ அது போல பாவம் நம்மளுடைய ஈமான சாப்பிடும். ஈமான எந்த அளவுக்கு சாப்பிடும்னா அமல்களை கூட நம்மளால சரிவர செய்ய முடியாது. எல்லாத்துலயும் ஒரு சோம்பல் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு கஷ்டம் கிடைக்கும். இமாம் ஹசன் அல் பசரி கிட்ட அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னால இரவு தொழுகை தொழ முடியல, நான் இரவு தொழல. ஏன்னா நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், எனக்கு உடம்பு முடியாம இருந்தது, அதனால நான் இரவு தொழுகை தொழல அப்படின்னு சொல்றேன். சொன்னப்ப இமாம் ஹசன் அல் பசரி சொன்னாங்களா, அது உனக்குள்ள உன்னுடைய நோயோ உன்னுடைய டயர்டோ இதுக்கு காரணம் இல்லை. எது தெரியுமா காரணம்? நீ பகல் முழுக்க செய்த பாவங்கள் உன்னை இரவுல கட்டி போட்டு வைக்குது. நம்ம பல நேரங்கள்ல தகஜத்துல சரியா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால எந்திரிக்க முடியாது. அப்படி எந்திரிச்சு தொழுதாலும் அந்த தொழுகையில ஒரு ஓர்மைய, ஒரு அல்லாவுக்காக அப்படிங்கிற ஒரு உள் மனதார தொழுத மாதிரியும் இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பகல்ல நம்ம செய்த பாவங்கள் நம்மளை இரவுல அல்லாஹ் கிட்ட நெருங்க விடாம தடுக்கணும். இறைவன் கீழ் வானத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம அல்லாஹ் கிட்ட போக விடாம தடுக்கக்கூடியதா இருக்கு. இமாம் ஜவுசி சொல்லும் போது சொல்றாங்க, பாவத்தின் தண்டனை வெளிப்படையா மட்டும்தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பாவத்துடைய தண்டனை வெளிப்படையா மட்டும்தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்கள்ல பாவத்துடைய தண்டனை எந்த வகையில இருக்கும்னா, அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுறதுல இருக்கும். அல்லாஹுக்கும் நமக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அது கூட அந்த மனிதன் பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை அதிகம் நினைவு கூறும். அப்படி நினைவு கூறுறது நம்மளை பாவத்தை விட்டு தூரமாகக்கூடிய மூன்றாவது ஒரு வழிமுறை. இன்னும் இல்ல, நம்மளுடைய தாய் தகப்பனே ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்க, நமக்கு கோபம் வந்துடுது, நம்ம கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நினைச்சு பார்ப்போம் தானே, நம்ம அம்மா தானே, நம்ம அத்தா தானே, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது தானே, நமக்காக அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, நம்ம சின்ன வயசுல நம்ம எவ்வளவு அவங்கள பாடுபடுத்தியிருக்கோம், அதெல்லாம் அவங்க பொறுத்து போயிருப்பாங்கல்ல. இப்ப நம்ம தாயும் தந்தையும் நமக்காக இவ்வளவு செஞ்ச போது நம்ம அந்த ஒரு வார்த்தையை பொறுத்து போயிருக்கலாம், தோணும் தானே. அப்போ ஒரு தாய் தந்தை செஞ்ச நியமத்துகளையே நம்ம நினைச்சு பார்த்து அவங்க கிட்ட நம்ம நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நம்ம உளமாற நினைச்சு நன்றி செலுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாவத்திலிருந்து நம்ம தூரமாக்கிக்கலாம் நம்மளை நாங்களே. அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவை பத்தி அஞ்சுறது. அல்லாஹுக்கு அஞ்சுறது, அல்லாஹுடைய தண்டனைகளுக்கு அஞ்சுறது. யார் அல்லாஹுக்கு அஞ்சுகிறாரோ, அல்லாஹுடைய தண்டனைகளை நினைச்சு நினைச்சு அஞ்சுறாரோ, அவர் தனக்கும் பாவத்திற்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய கண்களை நரகம் தீண்டாதுன்னு நேற்றைய வகுப்புல பார்த்தோம் தானே. இப்ப எப்படினாலும் அந்த கண்ணீர் இருக்கலாம், அது நான் அல்லாஹ் அஞ்சியும் வெளிப்படுத்தலாம். நான் இந்த தவறுகள் செஞ்சுட்டேனே, என் ரப்ப இதுக்கு தண்டிச்சிருவானோன்ற ரீதியில அந்த கண்ணீர் இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைச்சும் அந்த கண்ணீரை செலுத்தலாம். இப்ப பாவத்துல இருந்து நம்மளை நாமளே தூரமாக்கிக்கிறதுக்கான நாலாவது விஷயம் அல்லாஹ்விற்கு அதிகம் அஞ்சுவது. நம்ம நிலைய அல்லாஹ் முன்னாடி போய் சமர்ப்பிக்கிறதுக்கு அதிகம் அஞ்சுறது. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இப்ப ஒரு 1/4 மணி நேரம் ஒரு டைம் எடுத்து நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்நாள்ல செஞ்ச நன்மை தீமைகளை பிரிச்சு எழுதிட்டு இந்த நிலையோட நான் என் ரப்ப போய் சந்திக்கிறது ஓகேவா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் மேல அச்சம் நமக்கு வர ஆரம்பிச்சு. இல்ல இது சரி வராது, இப்படி போய் நான் எப்படி என் ரப்பு கிட்ட நிக்கிறது, இல்ல இது சரியே வராது,
இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாத நிலையில நான் இறந்து போயிட்டேன்னா இதோட நான் போய் என் ரப்பு கிட்ட எப்படி நிக்கிறது? அந்த நிலைய அஞ்ச அஞ்ச ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விலகிக்கிட்டே இருப்பான். அடுத்து பாருங்க, பாவத்திலிருந்து நம்ம தூரமாக்கக்கூடிய 5வது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மேல அன்பு வைப்பது, அல்லாஹ்வை நேசிக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து தூரமாகுவதற்கு இதை விட ஒரு சிறந்த காரணம் எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ்வை நேசிக்கிறது அப்படிங்கிற காரணத்தை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. நம்ம அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அவனுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். அல்லாஹ்வை நேசிக்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம அவனை நிராகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சக மனிதனை நம்ம நேசிச்சா என்னென்னலாம் அடையாளங்களை நம்ம வெளிப்படுத்துவோம். நம்மளை போலவே இருக்கிற ஒரு மனிதனை நம்ம நேசிக்கிறோம் வைங்களேன், அவர் மேல நேசம் இருக்குங்கிறத நம்ம எப்படிலாம் வெளிப்படுத்துவோம்? அவருடைய தேவைகளை உடனே நிறைவேற்றி கொடுப்போம். அவரை கோபப்படுத்தாத வகையில நம்ம நடந்துக்குவோம். அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். அப்படி ஏதாவது செஞ்சா கூட அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே போய் அதை மன்னிப்பு கேட்டுருவோம். அப்ப இதெல்லாம் தானே அன்புக்கான வெளிப்பாடு. அப்ப அல்லாஹ் மேல நம்ம நேசம் வைக்கிறோம்னா அல்லாஹ் கிட்டையும் இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறோமா? இந்த நேசத்தெல்லாம் இந்த அடையாளங்களின் மூலமா வெளிப்படுத்துறோமா? அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுறோமா? அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாம இருக்குமா? ஒரு பாவம் செஞ்சுட்டா ஓடி போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே செய்ய மாட்டேன்னு பையத் பண்ணிடுறோமா? பாவம் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கும் அல்லாஹுக்குமான உள்ள அன்பை அதிகரிக்கணும். அன்பு அதிகரிக்கணும். அன்பு எப்படி அதிகரிக்கிறது? அல்லாஹுவை பத்தி தெரிய தெரிய அல்லாஹ் மேல அன்பு நமக்கு அதிகமா. அல்லாஹ்வுக்குன்னு பெயர்கள் இருக்கு தெரியுமா? அந்த ஒவ்வொரு பெயர்களா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு அல்லாஹ் மேல உள்ள அன்பு அதிகமா. அல்லாஹ்வை நினைவு கூற கூற நமக்கு அல்லாஹ் மேல உள்ள அன்பு அதிகமா. அவனுடைய அருட்கொடைகளை ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்க பார்க்க நமக்கு அவன் மேல உள்ள அன்பு அதிகமா. இப்ப பாவத்தில் இருந்து நம்மை நாமளே தூரமாக்கி கொள்றதுக்கு அல்லாஹ் மேல உள்ள அன்பை நம்ம அதிகம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதானே நம்ம சொல்லுவாங்க, இரவெல்லாம் கால் கடுக்க கால் வீங்குற அளவு நின்று தொழுதிருக்காங்க. பாஷர் அலி அல்லாஹ் கேக்குறாங்க, யார சொல்லுங்களா, உங்களுக்குதான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட மனிதர்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவரு நாளைக்கு சுவனத்துக்கு எல்லாம் கட்டளையே இருக்கான். சுவனத்துடைய காவலாளிகளுக்கு முகமது கதவை தட்டுற வரைக்கும் வேற யாருக்காகவும் சுவனத்துடைய வாசல் திறக்கப்படக்கூடாது அப்படின்னு. அப்ப இப்படி சிறப்புக்குரிய ஒரு மனிதர் கால் வீங்குற அளவு நின்று தொழுதாரு. ஏற சூழலா இப்படி உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சொல்ல எதை நினைச்சு தன்னுடைய தொழுகைகள்ல நின்றாங்க. அல்லாஹ் தன்னை எப்படி நேசிச்சிருக்கான் அப்படிங்கிறத நினைச்சு தொழுகையில நின்றாங்க. அந்த ஒரு எண்ணம் தான் அவங்கள பாவத்துல இருந்து தூரமாச்சு. இதேதான் எல்லா சகாபாக்களுடைய நிலையும், எல்லா நல்ல மனிதர்களுடைய நிலையும். அவங்க பாவத்துல இருந்து தூரமாகிறது எல்லாமே அல்லாஹுடைய அன்பை நேசிச்சு நேசிச்சு அல்லாஹுடைய அன்பை நினைச்சு நினைச்சு அவங்களும் அல்லாஹுக்கு அன்புக்குரியவங்களா மாறணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிய மையப்படுத்திதான் அவங்க பாவத்துல இருந்து தங்களை தாங்களே தூரமாக்கி கொண்டவங்களா இருந்தாங்க. அடுத்தது, பாவத்தை விட்டு நம்ம வெளியேறுவதற்கான 6வது வழிமுறை என்ன தெரியுமா? சுயமரியாதையோடு இருப்பது. சுயமரியாதையோடு இருப்பது ஒரு முஃமினுடைய குணம். சுயமரியாதைனா என்ன? தன்னுடைய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது, பிற தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது, தன்னுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது, பிறர்கிட்ட தன்னுடைய மதிப்பு குறைகிறத நினைச்சு கவலைப்படுறது, இதெல்லாம் தான் சுயமரியாதை. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு ஆளு, ஒரு செல்ஃப் டிக்னிட்டியோட வாழ்ற ஒரு மனிதன் தன்னை பத்தி பிறர் தவறா பேசுறதை ஏத்துக்குவானா? ஏத்துக்குவானா? ஏத்துக்கவே மாட்டான். அவங்க தப்பா பேசுறதுக்கு இவன் எந்த வாய்ப்புமே கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சுருவான். அப்போ ஒரு மனிதன் பாவத்துல இருந்து வெளிவரணும்னா அவனுக்கு இந்த சுயமரியாதை தேவை. ஒரு சில மனிதர்களை நம்ம இந்த பூமியில பார்ப்போம். கொஞ்சம் கூட வெட்க உணர்வே இல்லையா? இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு அதை தைரியமா எப்படி ஒத்துக்கிறீங்க? இருப்பாங்கல்ல, எப்படி இதெல்லாம் இவங்க ஒத்துக்கிறாங்க? இவங்களுக்கு பயம் இல்லையா? வெளியில தெரிஞ்சுட்டா என்ன ஆகுன்ற எண்ணம் இல்லையா? எப்படி இவ்வளவு ஓப்பனா பாவம் செய்யறாங்க? அப்பெல்லாம் சொல்றான், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விலகணும் அப்படின்னா அவனுக்கு சுயமரியாதை வேணும். எந்த ஒரு மனிதன் சுயமரியாதை இல்லாம வாழ்றானோ அவன் பாவத்தை ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு கவலையே இல்லை. தன்னுடைய பெயர் மற்றவங்க முன்னாடி இழிவுபடுத்தப்படுறதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. இப்ப யாருக்கு தம் மேல தன்னுடைய மரியாதையின் மேல ஒரு அக்கறை இருக்கோ அந்த அக்கறையை நம்ம வளர்த்துக்க வளர்த்துக்க நம்ம பாவத்துல இருந்து நம்மளை நாமளே தூரமாக்கிக்கலாம். உண்மைதானே? உண்மைதானே?
என்னுடைய மதிப்பு குறையும் அப்படிங்கிற கவலை இருக்கிற மனிதன் தான் அல்லாஹ் முன்னாடியும் என்னுடைய மரியாதை குறையும் அப்படிங்கிறத நினைச்சு கவலைப்படுவான். பாவத்தில் இருந்து தூரமாக்கிக்கிறதுக்கான 6வது வழிமுறை சுயமரியாதையோடு வாழ்வது. 7வது வழிமுறை என்ன தெரியுமா? பாவத்தினால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் பாவத்தால ஏற்படுறது நமக்கு ஒரே ஒரு பாதிப்பு. நம்மளுடைய ஏட்டுல இதுக்கான தீமை இது அப்படின்னு எழுதப்படுறது மட்டும்தான் பாதிப்புன்னு நினைக்கிறோம். அப்படிதானே? தொழுகலை அதுக்கு இது இத்தனை பாவம் எழுதுறோம், புறம் பேசுனா அதுக்கு இது பாவம், இப்படி ஒவ்வொரு தவறுக்குமான பாவங்கள் எழுதப்படுறது மட்டும்தான் ஒரு தப்புடைய தண்டனையா நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம ஒரு பாவம் செய்யும் போது அதுக்கு நமக்கு எப்படி விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு பாருங்களேன். முதல்ல நம்மளை அறிவியினர்களா மாற்றும். எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் அறிவான விஷயங்களையும் நோக்கி நம்ம பயணிக்க வைக்காது. 2வது நம்மளுடைய வணக்கங்களை அதை அப்படியே முழுசா நம்மள்ட்ட இருந்து குறைச்சு. 3வது அல்லாஹ்வுடனான நம்மளுடைய உறவை அது துண்டிச்சு. 4வது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்மள்ட்ட இருந்து எடுக்கும். இமாம் இப்னு கையும் சொல்றாங்க, நான் பாவம் செய்யாமல் இருப்பது என்னுடைய திறமையால அல்ல, அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கிறதால. நான் ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய இறைவனுடைய பாதுகாப்பு என்னை விட்டு போயிடும். அப்போ நம்ம பாவம் செய்யும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க சிந்திக்க பாவத்துல இருந்து நம்ம வெளிவரக்கூடிய மனிதர்களா இருக்கு. இது சிந்திக்கனா சும்மா எழுதி கேட்டுட்டு யோசிச்சு போறது இல்லை. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம மனசுல அந்த எண்ணத்தை கொண்டு வரணும், யோசிக்கணும், அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் நிறைய கற்பனை காட்சிகளா சொல்றான் பார்த்திருக்கீங்களா? கீழே ஆறு ஓடுங்கிறான், பழங்கள் தாழ்வா இருக்குங்கிறான், உயர்வான கட்டில், இதெல்லாம் கற்பனை காட்சிகள் எதற்கு? ஒரு மனிதன் ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லி கேட்கறதை விட கற்பனைப்படுத்தி பார்க்கும்போது அந்த விஷயம் அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஒரு ஒரு பயங்கரமான விஷயத்த கற்பனை பண்ணி காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது மேல உள்ள பயமும் தாக்கமும் அதிகமா இருக்கும். ஒரு நன்மையை இதே மாதிரி கற்பனை பண்ணி ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷனோட அதை அவங்க சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியை அவங்க அப்படியே உணர்வாங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த எல்லா விஷயங்களையுமே பாவத்துல இருந்து நம்மளை தூரமாக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம உணர்ந்து பார்க்கணும். அல்லாஹ் மேல வெட்கப்படணுமா? அப்ப நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அல்லாஹ் என்ன பார்த்தான்னா, நான் அல்லாஹ் கிட்ட இந்த நிலையில இருந்தேன்னா நான் அதுக்கு வெட்கப்பட்டேன்னா எப்படி என்னோட நிலைமை இருக்கும்? நான் எப்படி கூனி குறுகி ஓரமா போய் நிற்பேன்? இப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காட்சிப்படுத்தி படுத்தி சிந்திக்கும் போது இந்த 10 வழிமுறைகளுமே நமக்கு பயனுள்ள விஷயங்களா இருக்கும். அப்போ 7வதா என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பாவத்தினுடைய விளைவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன விளைவு நமக்கு ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நம்மள்ட்ட இருந்து எடுத்துரும். இறுதியா அது என்ன செய்யுதுன்னு பாருங்களேன், நம்மளுடைய இதயங்களை கருப்பா ஆக்கிடுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சானா அவனுடைய உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி வரும். இன்னொரு பாவம் செய்யும் போது இன்னொரு கருப்பு புள்ளி. இப்படியே அவனுடைய பாவம் அதிகரிக்க அதிகரிக்க கடைசியில் அந்த பிரகாசமான அந்த இதயமே அல்லாஹ் படைக்கும் போது எல்லாத்துக்குமே பிரகாசமான ஒளி வீசக்கூடிய இதயம் தானே கொடுத்தான். எல்லாமே ஒரே நிலையில தானே இந்த பூமிக்கு வந்தோம். நம்ம செய்யக்கூடிய பாவங்களால நம்மளுடைய உள்ளங்களை நம்மளே எப்படி ஆக்கிக்கிறோம்? கருப்பா ஆக்கிக்கிறோம். இறுதியில் அந்த உள்ளம் எப்படி ஆயிருமா? பாவம் செஞ்சு செஞ்சு கருப்பாயி ஒரு கல்லை போல ஆயிரும். அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றாங்க, கெல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவங்களுடைய இதயங்கள்ல துரு இருக்கு. துரு இருக்கிற ஒரு பொருளால நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா? துரு பிடிச்ச ஒரு பெட்டி, அதை திறந்து ஏதாவது உள்ள வைக்க முடியுமா? அந்த துருவெல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கி அதை எடுத்தாதான் அந்த பாக்ஸை நம்ம யூஸே பண்ண முடியும். அப்போ பாவம் செய்ய செய்ய அது நம்மளுடைய உள்ளத்தை கனமாக்கி. அதனாலதான் அறிஞர் சொல்றாங்க, நரக நெருப்பு ஏன் தெரியுமா இவ்வளவு சூடா இருக்கு? அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்ட விதத்தை பாருங்களேன். நரக நெருப்பு ஏன் தெரியுமா இவ்வளவு சூடா இருக்கு? கடுமையான இதயம் கொண்டு வரக்கூடிய மக்களுடைய அந்த கடுமையான இதயத்தை உருக்குறதுக்காக தான் அவங்க இதை இவ்வளவு சூடாக்கி இருக்காங்க. பாவம் செஞ்சு செஞ்சு அவங்களுடைய உள்ளம் எப்படி ஆயிரும்? கடுமையா ஆயிரும். அப்போ இந்த விளைவுகளை தெரியும் போது நம்மளும் என்ன செய்வோம்? பாவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள குறைச்சிக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஒரு பாவம் செய்யும் போது நமக்கு இந்த உணர்வு வரும்ல, நான் இது செஞ்சுட்டேன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அடுத்து எனக்கு கிடைக்காம போயிருமோ, நான் அடுத்து வெளியில போகும்போது அல்லாஹ்வுடைய கண்ணியம் என் மேல இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும்ல. இப்ப அந்த அச்சம் வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம ஓடி அல்லாஹ் கிட்ட போவோம். யா அல்லாஹ், அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துடைய விளைவா நான் இதை உணர்றேன், என்னை மன்னிச்சிருன்னு அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்ல.
அப்போ இதை தெரிஞ்சுக்க நம்ம நம்மளையே பாவத்தை விட்டு தூரமா ஆக்கிக்க முடியும். எட்டாவது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த நிலையற்ற உலகத்தை பத்தின புரிதல் உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்துங்க. இந்த உலகம் நிலையானது இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த ரமலான்ல எத்தனை மவுத்து தெரியுமா? எத்தனை வயது கம்மியான நபர்கள் மௌத்தானாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு அவ்வளவு கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, துணைகள் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு மவுத்து செய்தி, ஒரு 33 வயசு உள்ள ஒரு இளம் பெண், நாளைக்கு அவங்களுடைய மகனுக்கு பப்ளிக் எக்ஸாம். நேத்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வயிறு ரொம்ப வலிக்குது, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, சரியாகல, நம்ம நாளைக்கு போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்பும் போது மயங்கி விழுந்திருக்காங்க, அவ்வளவுதான் மூத்தாயிட்டாங்க. இவ்வளவுதானே நம்மளுடைய வாழ்க்கை. இதே மயக்கமும் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்போ இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையை பத்தின புரிதலை நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கணும். நமக்கு ஆசைகள் வரும், இச்சைகள் வரும், தவறு செய்யணும்னு தோணும். அப்ப தோணும் போதுனா நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். எப்படி ஆலிஸ்வெல் சொல்றது உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்றாங்களோ, அது போல நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இன்பமா இருந்தாலும் அது பக்கம் நீ போகாத, அற்பமான உலகம் இது, எப்ப உனக்கு மரணம் வரும்னே தெரியாது, இந்த உலகத்துடைய ஆசையில மூழ்காத அப்படிங்கிறத நமக்கு நாமளே சொல்லிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, நீங்க இந்த பூமியில வாழும்போது ஒரு பயணியை போல வாழுங்க. எப்படின்னா, ஒரு குதிரையில பயணிச்சுட்டு வரக்கூடிய மனிதன் ஒரு மரத்துக்கு அடியில எவ்வளவு நேரம் ஓய்வெடுப்பானோ, குதிரையில வர்றவரை எவ்வளவு நேரம் ஓய்வெடுப்பாரு? குதிரையை கட்டி போட்டுட்டு அவர் வாட்டுக்கு ஓய்வு எடுத்துட்டே இருப்பாரா? கொஞ்சம் அசந்தா குதிரை என்ன செஞ்சிருவாங்க, யாராவது வந்து கலட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுல இருக்க பொருளும் போயிடும். அப்ப அவர் எப்படி அவர் கொஞ்ச நேரம் மரத்துக்கடியில ரெஸ்ட் எடுத்தாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகவே மாட்டார். ஒரு சுதாரிப்போடயே தான் இருப்பாரு, யாரும் பக்கத்துல நிக்கிறாங்களா. அப்ப அந்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பூமியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயணி, ஒரு குதிரையில போகக்கூடிய ஒரு வீரர் ஒரு மரத்துக்கடியில எவ்வளவு நேரம் ஓய்வெடுப்பாரோ, அது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில வச்சுக்கோங்க. இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி நம்ம வாழ்றோங்க. உலகத்தையே மையப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. நம்ம கூட சில நேரங்கள் அதை நோக்கிதானே பயணிக்கிறோம். இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்குமே, நாளைக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம், நம்மளுடைய ஓட்டம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம், நம்மளை கொண்டு போய் மண்ணறையில வச்சதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இருக்கேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? உலகத்தை மட்டுமே மையப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, மண்ணறையில போய் நம்ம படுக்கும்போது நான் இங்க நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால வெளிப்படுத்த முடியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்துல எல்லா சோதனைகளையும் சகிச்சு கொண்டு வாழ்றது எதுக்காக? எதுக்காக? இந்த 60 வருஷம் நிம்மதியா வாழ்றதுக்கா? இல்ல இந்த 60, 70க்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலங்களை நிம்மதியா கழிக்கிறதுக்கா? ரொம்ப நெருக்கமானது கபரு, விசாலமானதெல்லாம் இல்லை. நம்ம படுத்தா இங்கிட்ட அங்கிட்டு திரும்பி கூட படுக்க முடியாத அளவு உள்ள கபர். நமக்கு கீழே வேர்க்கனே ஒரு தொண்டை புதைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு மேல இன்னொருத்தரை வந்து பிறப்பாங்க. இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது. நம்ம கை காலை கூட அசைக்க முடியாத ஒரு கபர்ல நம்ம போய் படுக்கும்போது நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழும்போது இந்த பூமியை பத்தின சரியான புரிதல் நம்ம கிட்ட இருக்கணும். இது ஒரு 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 இல்யூஷன், இது ஒரு மாயை அப்படிங்கிற உணர்வு என்ன செய்யணும், நம்ம மனதுல இருக்கணும். இது ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய எந்த தவறின் பக்கமும் நம்ம போக மாட்டோம். தவறுல இருந்து நம்மளை விலக்கி கொள்றதுக்கு அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கணும்னா, இந்த உலகத்தை பத்தின நல்ல புரிதலா வச்சிருந்துரும். இது எப்படிப்பட்ட உலகம் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுருக்கோம். இது ஒரு மாயை, இன்னைக்கு கூட அது முடிஞ்சு போகலாம், நாளைக்கு கூட முடிஞ்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த பாவத்தின் பக்கமும் நம்ம போக மாட்டோம். இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வரும். இது 8வது விஷயம். 9வது, எதை நம்ம செய்யும் போது நம்ம பாவத்துல இருந்து நம்மளை நாமளே விலகிக்கலாம், தூரப்படுத்திக்கலாம்னா விசுவாசம் சொல்றாங்க, அதிகம் சாப்பிடுவதை குறைங்க, அதிகம் சாப்பிடுறத குறைங்க, அதிகம் குடிப்பதை குறைங்க, அதிகம் விலை உயர்ந்த ஆடைகளை அணியறத குறைங்க, அதிகம் தூங்குறத குறைங்க, அதிக நேரம் மக்களோட உட்கார்ந்து பேசுறத குறைங்க. இது எல்லாத்தையும் நீங்க குறைச்சீங்கனாலே உங்களுக்கு பாவம் செய்வதற்கான வழி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இமாம் வந்து நம்ம சொல்றாங்க. அதிகம் சாப்பிடக்கூடாதா? ஏன் சொல்றாங்களே, ஒரு முஃமினுடைய வயிறு எப்படி இருக்கணும், ஒரு பகுதி உணவு
ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காற்று இருக்கும். விருப்பப்பட்ட உணவெல்லாம் அளவுக்கு மீறி நம்ம கொடுத்து பழகும் போது, நம்ம சாப்பிட்டாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அளவுக்கு மீறி அதை அவங்களுக்கு கொடுத்து பழகும் போது அது அவங்களுடைய மூளைய வேலை செய்ய விடாம நிப்பாட்டிடும். அதிகம் உண்பது நம்ம பாவத்தை நோக்கி நெருங்கி வைக்கும். ஏன்னா உண்பது தானேன்னு நினைப்போம். அப்புறம் அது சாப்பிட்டா என்ன, இது சாப்பிட்டா என்ன, நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு எதுனாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும். எங்கனாலும் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்போ வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுவோம், அடுத்து ஒரு கெஃபே, அடுத்து அது அப்படியே எங்க போயிடும். அவங்க பார் போனாங்க, மத்தவங்க எல்லாம் தண்ணி தான் அடிச்சாங்க, நான் வந்து சும்மா அங்க சாப்பாடு அங்க நல்லா இருக்குமே சாப்பிடறதுக்காக நான் போனேன். அந்த சூழல்ல எவ்வளவு நாள் நம்ம தப்பு செய்யாம இருந்துருவோம். ஒரு கட்டத்துல அதை நம்மளை கொண்டு போய் எங்க விட்டுரும், தவறுல விட்டுரும். இப்ப அதிகம் உண்பது, அதிகம் குடிப்பது, அதாவது பானங்கள் குடிப்பது, விலை உயர்ந்த ஆடைகள் அணிவது. ஏன் அப்படின்னா நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் நம்ம அணியிறோம், நல்லா தூங்குறோம், நல்லா எல்லாரோடையும் ஜாலியா பேசுறோம்னா இதெல்லாம் நமக்கு நடக்க நடக்க நமக்கு மனசு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, நீ நல்லா இருக்க பார், நீ நிம்மதியா இருக்க பார், உன்னை நீ ஏன் கஷ்டப்படுத்திக்கிற, ஏன் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு உனக்கு நீனே வரைமுறைகள் ஏற்படுத்திக்கிற, பூமியில இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா இரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு எண்ணம் நம்ம மனதுல வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பாவங்கள் நம்ம நிறைய செய்ய ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கும் போது பாவத்தை விட்டு நம்ம தூரமாக்கிக்கணும். 10வது விஷயம், பாவத்தை விட்டு நம்மளை நாமளே தூரமாக்கிக்கிறது எது வச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஈமானை வலுப்படுத்துவதன் மூலமாக, ஈமானுடைய கிளைகளை வலுப்படுத்துவதன் மூலமாக நம்ம பாவத்திலிருந்து நம்மளை நாமளே தூரமாக்கிக்க முடியும். ஈமானை எப்படி வலுப்படுத்துறது, அல்லாஹ்வை நான் எப்படி நம்பணும், எப்படி நான் அன்பு கொள்ளணும், எப்படி அல்லாஹ்வை மட்டுமே நான் சார்ந்து வாழணும், அல்லாஹ் கிட்ட மட்டும் நான் எப்படி முறையிடுறது அப்படிங்கிற நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம உறுதிப்படுத்த நம்மளுடைய நம்பிக்கையுடைய வேர் நம்மளுடைய உள்ளத்துல ஆழமா பரவ பரவ மறுமைன்னு ஒண்ணு வரும், மண்ணறைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் நான் போய் என்னுடைய நாட்களை கழிக்க போறேன், இந்த நம்பிக்கைகளை நம்ம மனசுக்குள்ள உறுதிப்படுத்த பாவத்துக்கான இடம் நம்ம மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 10 வழிமுறைகள். நரகத்திலிருந்து நம்ம தூரமாக்கப்படணும், சுவனவாசிகளா நம்ம மாறணும், நம்ம வெற்றியாளர்களா மாறணும். இதுதான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உண்மையான குறிக்கோள். இந்த குறிக்கோள் அடையணும்னா அவன் நன்மை செய்யணும், பாவத்திலிருந்து தூரமாகணும். நன்மை செய்யும் போது அவனுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படாது. ஆனா தீமையை விட்டு வெளியில வரணும்னு அவன் நினைக்கும் போது நிறைய சிக்கல்களை அது ஏற்படுத்தும். அப்ப என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, தீமையை விட்டு நம்மளை நாமளே தூரமாக்கி கொண்டு சொர்க்கத்துக்குள்ள நுழையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். அது யாருடைய புத்தகத்துல இருந்து அந்த வழிமுறைகள் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? யாருடைய புத்தகத்துல இருந்து சொன்னோம்? இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய புத்தகத்துல இருந்து, தரீக்குல் ஹிஜ்ரத்தை வ பாபு சஆதத்தை அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்து அவங்க தன்னுடைய சக மனிதர்களுக்கு பகிர்ந்துகிட்ட ஒரு அறிவுரையை தான் இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல பகிர்ந்துக்கிட்டோம். இந்த விஷயங்களை 1ஓ 2ஓ இல்ல 10ஐயுமோ பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும்ல. ஒரு ஒரு பார்க்குக்கு போயிட்டு நம்ம வந்தோம்னா அங்க இருந்து ஒரு நல்ல நினைவுல எடுத்துட்டு போகணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா அங்க இருந்து ஒரு நல்ல நினைவு, சில நேரங்கள்ல நல்ல உணவையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வரும். அப்ப அது போல இந்த ரமலான்ல இருந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அது என்னவா நம்ம வச்சுக்கலாம்? பாவத்துல இருந்து வெளிவரணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த 10 வழிமுறைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போமே, நம்மளாலையும் நம்மளுடைய பாவத்துல இருந்து தூரமாகி அல்லாஹ் விரும்பக்கூடிய சுவனவாசிகளாக மாற முடியும் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரலனும் அப்படிங்கிற துவாவோடையும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நபர்களாக, அல்லாஹ் நம்மளுடைய பட்டோலைகளை வலது கையில் வாங்கக்கூடிய நபர்களாக, சுவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் நின்று சந்தோஷமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்குள்ள நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள்வானாக இன்ஷா அல்லாஹ். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.